விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய சாதக பலன்கள் என்ன, பாதக பலன்கள் என்ன, எந்த மாதத்திலே கவனமாக இருக்க வேண்டும், இந்த 2025ஆம் ஆண்டு எந்தெந்த செயல்களை துணிந்து செய்யலாம், எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வருடமாக மாற்றுவதற்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது 2025 அப்படிங்கிறது 9ஆம் நம்பர், அதாவது செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம். தமிழ் வருஷத்துல கூட இந்த வருஷம் குரோதி வருஷம். குரோதி வருஷத்துடைய ராஜா பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ செவ்வாயுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த வருடம் இந்த 2025. முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த வருடம், முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அதிகமாக கூடிய வருடம், முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமாக கூடிய வருடம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள், பூமி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், விவசாயம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு யோகம், இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம், புதிய இயந்திரம் கண்டுபிடிப்பு, இயந்திரத்துடைய பயன்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் வேலை இழப்புகளும் ஏற்படுவதற்கு அமைப்பு அதிகமாக இருக்கிறது. சாலை விபத்துகள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா போர், சண்டை, யுத்தம் இதுக்கெல்லாம் காரகன் செவ்வாய். அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாடுகளுக்குள்ள போர் பதற்றம், இந்த மாதிரியான ஒரு பதட்டம் படபடப்பிலே வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். புரட்சி, நம்ம நிறைய நாடுகளில் புரட்சி வெடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பயிற்சி இந்த வருஷம் சனி பயிற்சி தான். மார்ச் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி சனி பயிற்சி. அப்போ உங்கள் ராசி எங்கே இருக்காரு? 3க்கும் 4க்கும் உடையவர். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், தாயார், சொத்து சுகஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 3க்கும் 4க்கும் உடைய சனி 4ஆம் இடத்திலே மார்ச் 29ஆம் தேதி வரை ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே 4ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது அர்த்த அஷ்டம சனி, அதாவது அஷ்டம சனியில் பாதி. 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம் இல்லையா, அது சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது வீடு, நிலம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அதில் நிறைய பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். தன்னுடைய சுக சௌகரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நிலை இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடிய அமைப்பில் கொடுக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி. ஆனால் அந்த அர்த்தாஷ்டம சனி முடிகிற வரை, அதாவது மார்ச் 29 வரை, தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது, கருப்பு எள்ளு கலந்த சாத்தை காகத்து வைக்கிறது சனிக்கிழமை தோறும், இதெல்லாம் செய்யணும் மார்ச் 29 வரை. மார்ச் 29 பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சனி. 5ஆம் இடம் என்பது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானம், சிந்தனை, செயல்திறனை சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடம் பதவி, விளையாட்டு, இந்த மாதிரியான ஸ்தானம், பூர்வீகம் சம்பந்தமான ஸ்தானம் 5ஆம் இடம். குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும் 5ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்க பிறகு, அதாவது மார்ச் 29 பிறகு. பொதுவாக 5ஆம் இடத்துல சனி சஞ்சரிப்பது பெரிதாக கெடுதல் இல்லை. பொதுவாக அந்த 4ஆம் இடத்தை விட கெடுதல் இல்லாத இடம் தான் 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறாருன்னா எதுவாக இருந்தாலும் தாமதப்பட்டாது, அதாவது ஒரு காரியம், ஒரு நன்மை கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான். திரிகோண ஸ்தானம் இல்லையா? அப்போ அதுவும் குருவோட வீட்டில் தான், குருவோட வீட்டுக்கு தான் வராரு. அப்போ நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சனியால் மார்ச் 29 பிறகு நல்ல பலன்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி. அதே போல் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கு அதிபதி. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானம், சிந்தனை, செயல்திறனை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 5க்கும் உடைய குரு 7ஆம் இடத்துல சஞ்சரித்து 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் மே மாதம் வரை. இது அற்புதமான அமைப்பு. வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்து அதிபதி, வருமான ஸ்தானத்து அதிபதி 7ல் சஞ்சரிக்கிறது யோகம். அதே போல் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 7ல் சஞ்சரிப்பது யோகம். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம். 5ஆம் இடங்கிறது அதாவது திருமணம் சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் நடைபெறும். குடும்பத்தில் குடும்ப ஸ்தானம் 2ஆம் இடம். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கருவுண்டாகக்கூடிய அமைப்பு, புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, விரும்பியவரையே மணக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். 7ல் குரு இருக்காரு, அது 2க்கும் 5க்கும் உடையவர். மிக அற்புதமாக 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். மிக 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 அற்புதமான காலம்.
அப்போ மே மாதம் வரைக்கும் மிக மிக அற்புதமான நிலையில் குரு இருக்கார். அப்படின்னா என்ன, உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். 7ஆம் இடங்கிறது என்ன, கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், இந்த சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை மூலமாக யோகம் பெறக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலில் சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் நண்பர்கள், புதிய நண்பர்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, நிறைய அறிமுகங்கள், இந்த சமூகத்தில் நிறைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, உங்கள் தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகி வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல குரு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மிக அற்புதமான பலனை தர இருக்கிறார். இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறார். குரு உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி, வாக்கு தனம் குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு அதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ல் மறைகிறார். அப்படின்னா 8ல் வாலி பட்டமிடம் தான். 8ஆம் இடங்கிறது அஷ்டம குரு. 8ஆம் இடத்துல குரு இருப்பது நன்மை இல்லை. அதாவது நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. 8ஆம் இடங்கிறது திடீர் நன்மை திடீர் நஷ்டம் ரெண்டையும் சொல்லக்கூடிய இடம். அப்போ 8ல் குரு வராருன்னா அஷ்டம குரு, அதாவது 8ல் வாலி பட்டமிடம் தான். வாலியே தன்னுடைய பட்டத்தை, அதாவது வாலிக்கு ஒரு பட்டம் இருந்தது இல்லையா, யார் தான் முன்னாடி வந்து போர் செஞ்சாலும் அவங்களுடைய பாதி பலம் தனக்கு வந்து விடணுங்கிற பட்டம் இருக்கு இல்லையா, அந்த பட்டத்தை இழந்தது. ராமர் பின்னாடி இருந்து அம்பு இது வாலி இறந்துட்டார் இல்லையா, அப்போ அந்த பட்டத்தை இழந்தது அந்த 8ஆம் இடத்துல வாலிக்கு குரு வந்த பொழுது தான். அப்படிப்பட்ட குரு. அப்போ அதிர்ஷ்டம் துணை புரியாது, நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது, வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். அதுவும் 2ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிரமப்படும். பொருளாதாரம் சம்பந்தமான பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. நம்பிக்கையின் பேரில் யாருக்கும் கடன் கொடுக்கறதோ ஜாமீன் எழுத்தோ செய்யக்கூடாது, போடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறாருன்னா குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்கு, அதாவது நம்ம எது பேசினாலும் அந்த பேச்சில் கவனம் இருக்கணும். ஏன்னா வார்த்தையை விட்டுட்டு மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த 2ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தால் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. 5ஆம் இடத்து அதிபதி 8ல் வராரு அப்படின்னா அந்த குரு 5க்கும் அதிபதி தானே. அப்போ பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். புத்திரர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைக்காக அதிக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். காதல் தோல்வி ஏற்படக்கூடிய அமைப்பு. காதல் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதேமாரி 5ஆம் இடம் பதவி ஸ்தானம். பதவி நமக்கு அதாவது ஒரு பதவி பொறுப்பில் இருக்கிறவங்க என்னென்னா ரொம்ப ரொம்ப அந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா நம்மளை வீழ்த்துறதுக்கு கூடவே இருந்து சதி செய்வாங்க. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறார். அப்போ 8ஆம் இடத்து குரு என்பது நன்மை இல்லை. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வாரம் அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குரு நவகிரகங்களிலே குரு அல்லது தட்சிணாமூர்த்தி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு முறையாவது குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையில மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குருமார்களுடைய ஜீவ சமாதிகள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு உங்களுக்கு நன்மையான பலன்களை அதிக அளவிலே செய்வார். ஏன்னா 8ஆம் இடம் பாசிட்டிவாக செயல்படுச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய இடமா இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு கேது 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சித்திரை மாதம் வரைக்கும். 11ஆம் இடத்துல சித்திரை மாதம் வரைக்கும் கேது ஏப்ரல் மாதம் வரைக்கும் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா யோகம். 11ஆம் இடங்கிறது என்ன, லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அப்போ நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம். கேது ஆன்மீக கிரகம், கடவுளை சொல்லக்கூடியது. அப்போ கடவுளுடைய அருளால் நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நடைபெறக்கூடிய காலம் எது வரைக்கும், சித்திரை மாதம் வரைக்கும். அப்போ 11ஆம் இடத்துல கேது சஞ்சரிப்பது யோகம். மூத்த சகோதர வழி அனுகூலம், ஆதாயங்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அது தெய்வத்துடைய அருளால் நடக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. சித்திரைக்கு பிறகு கேது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தொழில் ஸ்தானத்தில் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு கேது வரார். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம். பாக்கி இருக்கிறவங்களுக்கு தொழிலில் போட்டி பொறாமைகள் எல்லாம் கண் திருஷ்டி விழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. அதனால் விநாயகருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது சித்திரைக்கு ஏப்ரலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விநாயகருக்கு திங்கக்கிழமையிலே விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது கேது அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டி பொறாமைகள் தடை தாமதத்தை தவிர்க்க முடியும். ஆனாலும் 10ஆம் இடத்துல கேது இருப்பது தொழில் வளர்ச்சிக்கு நன்மை. அதுவும் மருத்துவ சார்ந்த தொழில்களாக இருக்கும் பொழுதும் அதே போல் நிர்வாகத்துறை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் யோகமான ஒரு காலம். ஆனால் மற்ற தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் தொழில் போட்டி பொறாமைகள் இருக்கும். அதுக்கு தான் விநாயகர் வழிபாடு. திங்கட்கிழமையிலே விநாயகருக்கு வழிபாடு செய்யும் பொழுது அந்த தடை தாமதம் விலகும். அடுத்ததாக ராகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஏப்ரல், அதாவது சித்திரை மாதம் வரை.
ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா புத்திரர்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மற்றபடி 5ல் ராகு இருக்கும்போது பதவி, பொறுப்பு, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி, இந்த மாதிரியான நல்ல அமைப்பையும் கொடுக்கும். காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த ராகு உங்கள் ராசிக்கு சித்திரைக்கு பிறகு, அதாவது ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்துடுவார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஆனாலும் குருவுடைய பார்வையில் இருப்பார். குருவுடைய 9வது பார்வையில் ராகு 4ல் இருப்பார். அப்போ வீடு கட்டக்கூடிய யோகம், அதாவது 4ல் ராகு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம், புதிய இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏன்னா ராகு எங்கே இருக்கோ அந்த இடத்தை விரிவுபடுத்தும். அப்போ நிலம் வாங்கக்கூடிய, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆனாலும் தாயாருக்கு தீராத நலியும் பிணியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதன் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், அதுவும் கனரக வாகன தொழில் செய்பவர்களுக்கு மிக மிக யோகமான காலமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான அதே போல் விசா கிடைக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். ஆக ராகு நன்மையான பலன்களை குருவுடைய பார்வையோடு இருப்பது செய்கிறார். கேது 10ஆம் இடத்துல 10ல் ஒரு பாவியாவது இருக்குங்கிற அமைப்பில் அதுவும் நன்மைகளை செய்ய இருக்கிறார். சனி அர்த்தாஷ்டம சனி மார்ச் 29 முடிஞ்சு 5ஆம் இடத்துக்கு போயிட்டு வர்றாரு, அதுவும் நன்மை. குரு மட்டும் ஏப்ரல், அதாவது மே மாதத்திற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். அவருக்கு மட்டும் வியாழக்கிழமை வழிபாடு, ஆலங்குடி வழிபாடு, அதே போல் ஜீவசமாதி, பெரிய பெரிய மகான்களோட ஜீவசமாதி வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோககரமான வருடமாக இந்த 2025 ஆண்டு அமையும். அதிலும் குறிப்பாக முன்பாதி மிகச்சிறப்பாக இருக்கிறது. அப்போ முன்பாதி மிகச்சிறப்பாகவும் பின்பாதி ஓரளவுக்கு நன்மை. அதை குரு மட்டும் நல்ல பிளேஸ்மெண்ட் இல்லை, பாக்கி எல்லா கிரகம் நல்ல அமைப்பில் தான் இருக்குது. அப்போ குருவுக்கு வழிபாடு செய்யும்போது பிற்பாதியும் இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.